வணக்கம். வணக்கம். இப்போ இன்னைக்கு பிராணாயமாவும் எல்லா மூச்சு பயிற்சியுமே ரொம்ப நல்லது. மூச்சு பயிற்சி பண்ணா மட்டுமே ஆயுள் காலத்தை நீடிக்கலான்ற அளவு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாருமே ஆயுள் காலத்தை நீடிச்ச ஒரே விஷயம் மூச்சு பயிற்சி தான். மூச்சு பயிற்சி பண்ண 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 லங்ஸ், அதாவது நுரையீரல் நல்லா இருக்கும் போதே எந்த வியாதிகளும் நம்ம கிட்ட சேராதுன்பாங்க. அதுல சார் நாடி சோதனா சொல்லி கொடுத்தாரு. நாடி சோதனா பிராணாயம் பண்ணா என்னென்ன பெனிஃபிட்லாம் சொன்னாரு. அதோடயே இன்னொரு வெர்ஷன் நான் சொல்லித்தரேன் இன்னைக்கு. அனலோம் வினோலோம் அந்த பிராணாயம் சொல்லித்தரேன். அந்த பிராணாயமாக்கு என்ன பண்ணணும்னா, கை சின்முத்திரையில வச்சுக்கணும். ஒரு ஹேண்ட் சின்முத்திரையிலையும், இன்னொரு ஹேண்ட், அதாவது இந்த 2 விரல்களை மட்டும் மடக்கி, இதுக்கு பேரு விஷ்ணு முத்ரா. இந்த விஷ்ணு முத்ரையில வச்சுக்கணும். நாடி சோதனால என்ன நம்ம பண்ணுவோம்னா, லெஃப்ட் சைடு, அதாவது இடது பக்கம் இருக்க மூச்சு நம்ம விடும்போது இன்ஹேல் பண்ணுவோம். மூச்சை இழுத்து ஹோல்ட் பண்ணி வலது பக்கம் எக்ஸேல் பண்ணி திருப்பியும் இன்ஹேல் பண்ணி ஹோல்ட் பண்ணி எக்ஸேல் பண்ணுவோம். அதாவது ஒரு மூச்சை நாடி சோதனால லெஃப்ட் சைடு இழுக்கிறோம்னா இழுத்து அதை ஹோல்ட் பண்ணுவோம். ஹோல்ட் பண்ணி ஒரு 4 கவுண்ட்டுக்கு இன்ஹேல் எடுக்கிறோம்னா 4 கவுண்ட்டுக்கு ஹோல்ட் பண்ணி 8 கவுண்ட்டுக்கு எக்ஸேல் பண்ணி 4 கவுண்ட்டுக்கு ஹோல்ட் பண்ணணும். அதாவது ஹோல்டிங் இருக்கும் நாடி சோதனால. அனலோம் வினோலோம்ல ஹோல்டிங் இருக்காது. வித்தவுட் ஹோல்டு நம்ம பண்ண போறோம். ஏதாவது எப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா ஸ்பைனல் வச்சுட்டு இன்ஹேல் லெஃப்ட், ரைட் எக்ஸேல், அகெயின் ரைட் இன்ஹேல், லெஃப்ட் எக்ஸேல். இது மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். ஒரு 3 கவுண்ட்ஸ் பண்ணி பார்க்கலாம். Inhale, right exhale, right inhale, left exhale. அதே மாதிரி again left inhale, right exhale, right inhale, left exhale. இது டெய்லிக்குமே பண்ணலாம். அனலோம் வினோலோம் பிராணாயமாவோட மெயின் பெனிஃபிட்டே நுரையீரலை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கும் முதல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா மைண்டை ஃபுல்லா காமா வச்சுக்கும். மைண்ட் ஸ்ட்ரெஸ்ல இருந்து கம்மி பண்ணும். ஸோ ரிலாக்ஸேஷனுக்காக அனலோம் வினோலோமா பிராணாயமா பண்ணுவோம். இப்போ எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் யோகா ரொம்ப அந்த கடவுள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா எப்பவுமே லெஃப்ட் சக்தி, ரைட் சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால லெஃப்ட் ஆரம்பிச்சு லெஃப்ட்லயே தான் எல்லா பிராணாயமாவும் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா லெஃப்ட் சக்தியா இருக்கும் போது நம்மளுக்கு பொறுமை, கோவத்தன்மை கம்மியா இருக்கும். ரைட் சிவன், அவரோட பாகங்கள் ரைட் சைடு இருக்கிற மூச்சு பயிற்சியில என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, கோபங்கள் ஜாஸ்தி ஆகும். கொஞ்சம் பவர் யோகாவா இருக்கும். அதனால கம்பல்சரி லெஃப்ட்ல தான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்னன்னா சூரிய நாடி, சந்திர நாடின்னு 2 இருக்கு. சந்திர நாடி, சூரிய நாடி. சந்திர நாடின்றது பாடியை கூல் பண்ணும். அதாவது சக்தி சைடு கூல் பண்ணும் பாடியை. சூரிய நாடி பாடியை ஹீட் பண்ணும். ஸோ ஹீட் அண்ட் கோல்டு இது 2ம் பண்ணிட்டு, இது 2ம் சமநிலையா பாடியில ஹீட்டும் இருக்கணும், அதாவது உஷ்ணமும் இருக்கணும், குளிர்ச்சியும் அடையணும்ன்றத 2யும் சேர்த்து பண்ணக்கூடிய விஷயம்தான் அனுலோமா வினோலோமாவும் நாடி சோதனா பிராணாயமும் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் சந்திர நாடி பண்ணலாம். சந்திர நாடிக்கு சின்முத்ரா, விஷ்ணு முத்ரா. சந்திர நாடி லெஃப்ட் சைடு, அதாவது சக்தியோடைய சைடு. வெறும் மூச்சு இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், அது மட்டும் பண்ணா போதும். சரிங்களா? ஒரு 3 கவுண்ட்ஸ் பண்ணலாமா? இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். வெறும் லெஃப்ட் சைடு மூச்சை இழுக்கிறோம், மூச்சை விடுறோம், மூச்சை இழுக்கிறோம், மூச்சை விடுறோம். பாடி இப்ப என்ன பண்ணுதுன்னா கூல் ஆக்குது. பாடி நம்மள குளிர்ச்சி அடைய வைக்குது. அடுத்தது ஹீட். இதுக்கு பேரு சூரிய நாடி. சூரிய நாடி என்ன பண்ணணும்னா
உங்களுடைய மோதிர விரலால லெஃப்ட் மூக்கு க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் இன்ஹேல் ரைட் எக்ஸேல், ரைட் இன்ஹேல் ரைட் எக்ஸேல், inhale exhale, inhale exhale. இப்போ பாடி நம்மளுக்கு காலையில ஹீட் எடுக்குது. இதுக்கு அடுத்த ஸ்டெப், அதாவது பேசிக்காவே மெடிடேஷன் அதாவது பிராணாயாமா பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்னேல் எக்ஸேல். அதாவது நம்ம இன்னேல் பண்ணும்போது வயிறு வெளியில வரணும், எக்ஸேல் அப்போ உள்ள போகணுன்றது பேசிக் ஸ்டெப். இந்த பேசிக் கத்துட்டு நீங்க பண்ணக்கூடிய, நீங்க உங்களுக்கு டைமே இல்லைனாலும் நீங்க நல்லபடியா டெய்லிக்கும் காலையில இருந்து பண்ணலான்னு இந்த 3 பிராணாயாமா கம்பல்சரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதுல ஸ்டார்ட் பண்ண வேண்டியது சூரிய நாடி சந்திர நாடி. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் இன்னேல் லெஃப்ட் எக்ஸேல், ரைட் இன்னேல் ரைட் எக்ஸேல். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா சூரிய பேடா சந்திர பேடா. சூரிய பேடா எப்படி சந்திர பேடா எப்படி பண்ணணும்னா லெஃப்ட் இன்னேல் ஆரம்பிச்சு ரைட் எக்ஸேல் பண்ணணும், திருப்பியும் லெஃப்ட் இன்னேல் ஆரம்பிச்சு ரைட் எக்ஸேல் பண்ணணும். பண்ணலாங்களா? சந்திர பேடா முதல்ல பண்ணிடலாம். அதே மாதிரிதான் சின் முத்ரா, விஷ்ணு முத்ரா. லெஃப்ட் இன்னேல் right exhale, left inhale right exhale, left inhale right exhale. முதல்ல நான் சூரிய நாடி சந்திர நாடியில என்ன சொன்னேன், முதல்ல லெஃப்ட் ஃபுல்லா இன்னேல் பண்ணி எக்ஸேல் பண்ணா பாடி கோல்ட் ஆகும், ரைட் ஃபுல்லா இன்னேல் பண்ணி எக்ஸேல் பண்ணா ஹீட் ஆகும். இப்ப நம்ம என்ன பண்றோம், சந்திர பேடால இன்னேல் லெஃப்ட், அதாவது குளிர்ச்சிய மேல ஏத்தி ஹீட்ட வெளியில விடுறோம். அதுதான் சூரிய பேடால. சந்திர பேடால என்ன பண்ணுவோம்னா பாடியில உள்ள ஹீட் எடுத்து கூலர், அதாவது ரெண்டுமே ஜென்ரேட் ஆகும் பாடியில. இப்ப சூரிய பேடா பண்ணலாம். இது எப்படின்னா ரைட் சைட் இன்னேல் லெஃப்ட் எக்ஸேல், ரைட் இன்னேல் லெஃப்ட் எக்ஸேல், ரைட் இன்னேல் left exhale, right inhale, left exhale. Relax. So first சூரிய நாடி பண்ணிட்டு, சூரிய நாடியில டவுட் இல்ல, நம்ம கரெக்டா இன்னேல் எக்ஸேல் பண்றோம் அப்படின்றது நம்ம மைண்டுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பா சூரிய பேடா சந்திர பேடா பண்ணலாம். அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி நாடி சோதனா, அனலோம் வினோலோம்ல பண்ணா ரொம்பவே பாடி பெனிஃபிட்டா இருக்கும். அதாவது காலையில எழுந்து அந்த நல்ல காத்தோட நம்ம இந்த இன்னேல் எக்ஸேல் பண்ணும்போது அவ்வளோ பாடிக்கு நல்லது இருக்கும். இப்போ இது பேசிக்கா பாடியில லங்ஸ் நல்லா ஆக்டிவேட் பண்றதுக்கும் லங்ஸ் சுத்தமா வச்சுக்கிறதுக்கான பிராணாயமா இதெல்லாம். இதுலயே பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும்னா நிறைய பேருக்கு இந்த கோல்ட் எஃபெக்ட் ஆகும், சளி நல்லா பிடிக்கும். சளி பிடிச்சிச்சுன்னா இங்க நோஸ் பிளாக்கேஜ் இருக்கும், தண்ணி இங்க சேரும், பின்மண்டில சேரும். ஸோ இந்த மாதிரி தண்ணி சேரும் போது என்ன பண்றதுனே தெரியாது, படுத்தோம்னா நல்ல பிளாக் இருக்கும். அந்த டைம்ல இந்த பிராணாயமாவை ஃபாலோ பண்ணீங்கன்னா உடனே ரிலீஃப் ஆயிடும். இந்த பிராணாயம் எப்படி பண்ணணும்ன்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். இது பஸ்திரிகா அப்படின்னு சொல்லுவாங்க. பஸ்திரிகா பிராணாயம் எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆதி முத்திரையில கை வைக்கணும். ஆதி முத்திரை, இதுக்கு பேரு ஆதி முத்திரை, சரிங்களா? இந்த ஆதி முத்திரைக்கு என்ன பண்ணா இன்ஹேல் எக்ஸேல், சோ இது நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இங்க 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 சேர்ந்திருக்க தண்ணி வெளியில வரும். இத எப்ப பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு நல்ல கோல்டு, சளி பிடிக்கிற ஸ்டேஜ்ல என்ன பண்றதுன்னு தெரியாது, நல்ல தண்ணி உள்ள சேர்ந்திருக்கும். ஆன்டிபயோட்டிக் மாத்திரை எடுத்து கண்ட்ரோல் பண்ணுவோம், அப்படி கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. நீங்க நல்லா இது 4 தடவை 5 தடவை கூட ஒரு நாளைக்கு பஸ்திரிகா பண்ணிட்டே இருக்கும் போது நல்ல தண்ணி எல்லாம் வெளியில வந்துடும். பக்கத்துல ஒரு நல்ல கர்ச்சீஃப் வச்சு நீங்க நல்லா சிந்தி சிந்தி எடுக்கலாம். அப்ப தண்ணி எல்லாம் வெளியில வந்துருச்சுனாலே உங்களுக்கு ப்ராப்ளம் சரியாயிடும். ஸோ நோஸ் பிளாக்கேஜ், மெயினா நோஸ் பிளாக் இருக்கிறவங்களுக்கு, சளி சேர்றவங்களுக்கு, அதாவது தண்ணி இங்க பின்மண்டையில தண்ணியில இருந்து எல்லாம் வெளியில வந்துடும். வெளியில வந்தோடனே சளி ஃபுல்லா இறங்கிடும், சரிங்களா? இதுக்கு சளி பிடிக்கும் போது நீங்க பண்ணக்கூடிய பிராணாயாமம் பஸ்திரிகா.
இதுக்கு முன்னாடியே முதல்ல எங்க அஃபெக்ட் பண்ணும்னா இன்ஃபெக்ஷன் நம்ம சாப்பிட்டு வயிற்றுக்குள்ள போயிரும். இன்டெஸ்டைன் போய் வைரஸை கொண்டுட்டு வந்து இங்கேதான் முதல்ல நிப்பாட்டும். எல்லாருக்கும் யோசிச்சு பாருங்க, தொண்டை தான் முதல்ல கரகரப்பா ஆரம்பிக்கும். தொண்டையில இருந்து தான் சளி உங்களுக்கு சேர்ந்து வெளியில வரும். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் வந்து டாக் பிரீத் பஸ்திரிகான்னு சொல்லுவோம். அதாவது தொண்டையில தொண்டையில வைரஸ் வரும். அப்ப தொண்டை கட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ்லயே நீங்க இந்த இந்த இப்ப நான் சொல்ல போற பிராணாயாமா பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சளி பிடிக்க வாய்ப்பே கிடையாது. இது எப்படி பண்ணுன்னு சொல்ல, டாக் பிரீத் பஸ்திரிகா கை சின்முத்திரல வச்சுட்டு இன்ஹேல் பண்ணி மேல போயிடணும். இன்ஹேல் ஃபுல்லா மேல. நான் டாக் வந்து டங்க் எப்படி வெளியில விடுவோம் அப்படி வெளியில விட்டுணும். எக்ஸேல் நல்லா தொண்டையில இருந்து வெளியில வரணும். கரெக்ட் சார். நல்லா இன்ஹேல், தொண்டையில இருந்து அந்த வைரஸ் வெளியில வர அளவுக்கு பண்ணணும். மேல போறப்பயே டங்க வெளியில வச்சுக்கணும். அதுக்கப்புறம் த்ரோட்ல இருந்து நீங்க அந்த இதை எடுக்கணும். இது வந்து பண்ணிட்டு ஒரே ஒரு கப் சுடுதண்ணி குடிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா சளி நின்றும். இந்த டாக் பிரீத் பஸ்திரிகா மட்டும் எப்பவுமே வீட்டுக்குள்ள க்ளோஸ்டு பிளேஸ்ல பண்ணக்கூடாது. எனக்கு வீட்டுல இப்ப பக்கத்துல ரூம்ல ஆள் இல்ல, அதனால நான் பண்ணி காமிச்சேன். பக்கத்துல இருக்கவங்க பக்கத்துல பண்ணோம்னா இந்த வைரஸ் அப்படியே அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிடும். அதனால யாருமே இல்லாத இடத்துல இந்த த்ரோட் டாக் பிரீத் பஸ்திரிகா பண்ணி பாருங்க, உடனே சரியாயிடும். நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 1 இயரா தொண்டை கரகரப்பா இருக்கும் போதே நானு என் வீட்டுல என் கணவருக்கு குழந்தைக்கு கொடுத்துருவேன் டாக் பிரீத் பஸ்திரிகா. அதுக்கப்புறம் சளி பிடிக்கிறது டோட்டலாவே கம்மி பண்ணிருக்கோம். இதை நான் வந்து பர்சனலி நான் புரிஞ்சு நான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு டேப்லெட் பக்கம் நான் போறதே கிடையாது. சோ இது டேப்லெட்ல இருந்து விலகி நம்ம வாழ்றதுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷன். தொண்டை கட்டும் போதே டாக் பிரீத் பஸ்திரிகாவும் பஸ்திரிகா அடுத்தது பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு டோட்டலி சரியாயிடும். சோ இன்னைக்கு இந்த 4 பிராணாயமா சொல்லி கொடுத்துருக்கேன். இது இல்லாம முத்ராஸ்க்கு வரேன். முத்ராஸ்ல வந்து ஒரு ஃபீவர் வந்திருக்கு, கோல்டு வருது, நம்ம என்ன முத்ரா பண்ணா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா லிங்க முத்ரா. லிங்க முத்ரால அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு. அது என்ன பண்ணணும்னா கை நல்லா மடக்கி ரெண்டையும் டிப் டச் பண்ணி இந்த ஆள்காட்டி விரல் வந்து மேல் நோக்கி இருக்கணும். இந்த ஆள்காட்டி விரல் வந்து லெஃப்ட் ஹேண்ட், அதாவது இடது கையில இருக்க ஆள்காட்டி விரல் மேல் நோக்கி நின்னா பெண்கள் இடது கையில இருக்கிற ஆள்காட்டி விரல மேல் நோக்கி பண்ணணும். ஆண்களா இருந்தா வலது கையில இருக்கிற ஆள்காட்டி விரல மேல் நோக்கி வச்சுக்கணும். ஓகேங்களா? பெண்களுக்கு இடது கை, ஆண்களுக்கு வலது கை. ஓகே. சோ இப்போ இந்த லிங்க முத்ரா வந்து என்ன பண்ணோம், நல்லா கை இப்படி சேர்த்து நல்லா இப்படி பிரஸ் பண்ணி நல்லா டைட்டா புடிச்சு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா வேர்த்துரும். அதாவது 99, 100, 101ல இருக்க ஃபீவர் கூட இந்த முத்திரையை நல்ல லிங்க முத்திரையை பிடிச்சு இப்படி நின்னோம்னா ஃபீவர் கம்மியாகும். அப்படியே வேர்த்து வெளியில வந்துரும். இப்போ ரீசெண்டா ஒரு போன மாசம் கூட என்னோட கணவருக்கு ஃபீவர் வந்தப்ப இந்த முத்திரையை மட்டும்தான் நான் பண்ண வச்சுட்டு இருந்தேன். பண்ண வச்சு நம்பவே முடியல, ஒரு 1/2 மணி நேரத்துல அவருக்கு வந்து ஃபீவர் நல்லாவே கம்மியாயிடுச்சு, நல்லா வேர்த்துருச்சு, கம்மியாயிடுச்சு. அப்புறம் இந்த பிராணாயாமா மட்டும்தான் பண்ண வச்சேன் நானு. ஸோ டேப்லெட்ல இருந்து அதுல இருந்து அப்படியே தள்ளி இதே நாங்க பண்ணோம். இது வந்து கோல்டு, அதாவது சளி பிடிக்கிற தன்மைக்கும் இது நல்லா கேட்கும் லிங்க முதிரை. ஸோ ஆண்களா இருந்தா வலது கையை மேல் நோக்கி வச்சுக்கோங்க, பெண்களா இருந்தா இடது கையை மேல் நோக்கி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் முத்திரை அக்னி முத்திரை. அக்னி முத்திரை வந்து மொத்த எல்லா விரல்களையும் சேர்த்து நம்ம பண்ணுவோம். எல்லா விரல்களையும் சேர்த்து நம்ம பண்றதுதான் அக்னி முத்திரை. அக்னி முத்திரை வந்து மெயின் பெனிஃபிட் என்னன்னா மூளைக்கு அதாவது மூளையில இருக்கிற ரத்த ஓட்டத்தை நல்லா மேம்படுத்துறது மட்டும் இல்லாம வலது மூளை இடது மூளை ரெண்டுக்கும் மேம்படுத்துறது மட்டும் இல்லாம ஞாபக சக்திகள் நிறைய வரும். மறந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடிய கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அக்னி முத்திரை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் டெய்லிக்கும் நீங்க பண்ணீங்கன்னா ஞாபக சக்திகள் வரும். நம்மளுக்கு வந்து ஒரு ஏஜுக்கு மேல போனீங்கன்னா ஞாபக சக்தி குறைபாடுகள் ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப எங்க ஏஜுக்கே எங்களுக்கு எல்லாம் வருதுதான். இது வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு வந்து இந்த அக்னி முத்திரையை பயன்படுத்தலாம். சரிங்களா? அடுத்த ஒரு முத்திரை சொல்லி தந்துடுறேன்.
அடுத்த முதிரை பாத்தீங்கன்னா ப்ளோட்டிங், அதாவது அப்பண்ண முத்திரை வந்து பாத்தீங்கன்னா ப்ளோட்டிங், அதாவது வயிறு சம்பந்தமான ப்ளோட்டிங் விஷயம், கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கும். இதோட அப்பண்ண முத்திரையோட கூட வாயு முத்திரை, ஹேரையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ற முதிரை நான் சொல்லித்தரேன் இன்னைக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் அப்பண்ண முத்திரை சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நல்லா கை இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சு உங்களுடைய ஆள்காட்டி விரலை வந்து மடக்கி நடு விரலையும் மோதிர விரலையும் டச் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா நிக்க போறேன். மடக்கி நடுவிரலையும் மோதிர விரலையும் ஸ்ட்ரெயிட்டா. இது வந்து அப்பண்ண வாயு முத்திரை. அப்பண்ண வாயு முதிரை, வாயுனாலே வந்து நம்மளுக்கு ஹேர் சம்பந்தமான ப்ராப்ளம் தான் இருக்கும். ஹேர் சம்பந்தமான ப்ராப்ளம்ல இருந்து, ப்ளோட்டிங்ல இருந்து, டைஜஷன், அதாவது சாப்பிட்டோன்னே நம்மளுக்கு உடனே செரிமான சக்தி இல்லைன்றவங்களுக்கு எல்லாம் இந்த அப்பண்ண வாயு முத்திரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நைட் வந்து காலையில எழுந்தோடனே எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்கு, எனக்கு வந்து காலையில எழுந்தாலே உடனே என்னால காலை வேலைகளை செய்ய முடியலன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்றவங்களும் இந்த அப்பண்ண முதிரை கண்டிப்பா வச்சுக்கலாம். இது ஒரு 2 minutes.